இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பொதுவாக நீட்டோட கிராஷ் கோர்ஸ் அண்ட் பிரீஸ் அகாடமியோட கிராஷ் கோர்ஸ் பற்றி பேச போகிறோம். சரிங்களா? ஸோ கிராஷ் கோர்ஸ்னால் என்னங்க, வாட் இஸ் கிராஷ் கோர்ஸ்? ஸோ அதுதான் இந்த டீட்டெயிலாக எழுதியிருக்கோம். நம்ம அகாடமியில் 2026க்கான கிராஷ் கோர்ஸ் நீட் 2026 யூஜி அதுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட தகவல்கள் நிறைய சொல்லியாச்சு. ஸோ பொதுவாக கிராஷ் கோர்ஸ்னால் என்ன, நாம் என்ன பண்ண போகிறோம்னா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராஷ் கோர்ஸில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 12th பயோமேக்ஸ் படிக்கிற பையன், நான் பயாலஜி குரூப் படிக்கிற பையன் மெடிசன் ஃபீல்டில் நான் வந்து மேலே வரணும், மெடிசன் காலேஜஸில் வேறு டிகிரிஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நீட் வந்து மேண்டட்டரி ஆகிடுச்சு. நீட் மேண்டட்டரி ஆகும்போது 12th முடித்த உடனே அந்த பையனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கலாம், மேபி கொஞ்சம் ஐடியா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கம்பைண்டாக கிடைக்க உடைய ஒரு இடம் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்சஸ். ஓகேங்களா? வெவ்வேறு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கிராஷ் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து நல்லதாக இருக்குதுன்னா அது உங்களோட ஓன் டிசிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ கிராஷ் கோர்ஸ் 12வது முடித்த ஒரு பையன் நீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற ஒரு தளம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது, ஒய் கிராஷ் கோர்ஸ், எதனால் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராஷ் கோர்ஸ் இதுக்கு முன்னாடி வரலும் பையன் அந்த டைமிங் அண்ட் தென் அந்த கொஷின்ஸ் அண்ட் தென் அந்த பேட்டர்ன் இதுக்கு அடாப்ட் ஆகாமல் இருப்பான். இதெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்காகவும், ஸோ இன் சம் கேசஸ் அந்த பையனால் நேச்சுரலாகவே அந்த பையன் ப்ரில்லியண்ட்டாக இருக்கான் அண்ட் தென் வந்து அகாடமியோட சப்போர்ட் இருக்குது, அந்த பையனோட ஓன் எஃபோர்ட்ஸ் இருக்குன்னா அவனால் சீட்ஸும் வாங்க முடியும். அதுக்காக தான் இந்த கிராஷ் கோர்ஸ். அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஹூ, யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 12th முடித்த பசங்க, ஈவன் 11th பசங்களும் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் 12th முடித்த பசங்க தான் மோர் டார்கெட்டட் பீப்புள். 12th மேக்ஸ் பயாலஜி அண்ட் வந்து பயாலஜி படிச்சிருக்க, பயோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னும் முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, நீட் அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, நீட் அப்ளை பண்ணியிருக்கவங்க, ஸோ அவங்களுக்கு தான் இது தேவைப்படும். அப்ளை பண்ணாதவங்க ரிப்பீட்டர்ஸ், எனக்கு திடீர்னு வெல்லிங் வருதுன்னா நீங்கள் ரிப்பீட்டர்ஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஹவ், எப்படி கிராஷ் கோர்ஸ் நடக்கும், எப்படி கிராஷ் கோர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைம் ப்ராசஸ் கிடையாது. இருக்கிறது ஒரு 30 days ஆர் 37 days 35 days இந்த மாதிரி இருக்கும். அந்த டேஸ்க்குள்ள கான்செப்ட் ஓரியன்டாக ஒவ்வொரு அகாடமி ஒவ்வொரு தீம் வச்சுருப்பாங்கங்க. சரிங்களா? கான்செப்ட் ஓரியன்டாக இல்லை லெசன்ஸ் எவ்வளோ லெசன்ஸ், இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வரக்கூடிய பார்ட் ஆர் கொஷின் அனாலிசிஸ் பேஸ்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு தீம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கோர்சஸை ப்ரொவைட் பண்ணி உங்களை நீட்டில் மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் எடுக்க வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் தான் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ். அண்ட் வென், எப்போ கிராஷ் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ஈவன் எக்ஸாம் முடித்த உடனே ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் தென் போர்டு எக்ஸாம் முடித்ததுக்கப்புறமா நீட் எக்ஸாம் May 3 நடக்க போகுது. அதுக்கு இடையில உங்களுக்கு வைக்க போகிறது தான் இந்த கிராஷ் கோர்ஸ். சில இடத்துல 25ல் ஆரம்பிக்கலாம், 24ல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ் மாறும். ஸோ உங்களுக்கு கிராஷ் கோர்ஸில் விருப்பம் இருக்குது, எனக்கு கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும், நீட்டில் ஃபீல்டில் ஆஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பொதுவாக கிராஷ் கோர்ஸில். இப்போ பிரீஸ் அகாடமியில் என்னங்க ஸ்பெஷாலிட்டி, அண்ட் தென் கிராஷ் கோர்ஸ் வேறு ஊரில் இருக்கலாம், நீங்கள் எங்கேயோ இருக்கலாம், படிக்கணும்னு நினைக்கலாம், ஆர்எஸ் நீங்கள் செல்ஃபாக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஒருவேளை உங்களுக்கு வில்லிங் இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு வில்லிங் இருக்குன்னா, பிரீஸ் அகாடமியில் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரீஸ் அகாடமியில் ஃபஸ்ட்டு 3 days வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெமோ தான். ஸோ எந்த ஒரு சார்ஜும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க அன்னைக்கு உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். ஜுவாலஜி பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வெல்டிங் தான். ஸோ அடுத்த 3 days வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு வெல்டிங் இருந்தால் அண்ட் தென் பெய்டு தான். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நெகோஷியபிள் தான். ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வில்லிங் இருக்குன்னா கன்டினியூ பண்ணிக்கலாம், ஆர் ஜஸ்ட் ஹேவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் நீட். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது நீட் ரிலேட்டடாக இல்லை அகாடமி பற்றி ரிலேட்டடாக ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி வேணுங்கிறது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.